ஸ்டாலின் சுற்றுப்பயணத்தில் நிறைய வரவேற்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, வரவேற்பு நிகழ்ச்சிகள்லாம். கடைசி இப்போ நடந்த ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போகிறாரு கட்சிக்காரன். அந்த வீடியோவை பாருங்கள், பூரா மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறான். நான் ரெடி, நீங்க ரெடியா? கட்சிக்காரன் அந்த வீடியோ பாருங்கள். வாழை மரத்தையும் வாழை காயமும் ஆண் பெண் திமுகவின் ஆண் உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர் அவ்வளோ பேர் எப்படி திருடுறான்னு பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்ன தெரியுதுன்னா, ஜீனுன்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு மனிதன் இதுலேயும். ஜீனுங்கிறது பிறப்பிலேயே வரக்கூடிய சில உணர்வுகள். இப்போ திமுகங்கிற ஜீனில் இருக்கிறவனுக்கு பூரா திருட்டுத்தனம்ங்கிற ஜீன் எல்லாருக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்குது. கருணாநிதியில் ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நாட்டை கொள்ளையடிச்சவங்க இன்றைக்கி ஸ்டாலின்லேருந்து உதயநிதியிலேருந்து திருடுறாங்க. ஆட்சியில் இருந்துக்கிட்டு உதயநிதி 30,000 கோடி திருடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாலினை நீங்கள் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக அவர் இருக்கிற வீடு இன்னொரு சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டே 8 கோடி தான் அப்படின்னு பச்சை போய் சொல்கிறாரு. மந்திரி கட்ட கமிஷன் வாங்குறாரு. உதயநிதி 30,000 கோடி சம்பாதிக்கிறாருன்னா இந்த ஜீனுங்கள்லாம் என்னென்னா திருட்டுத்தனமான ஜீன் எல்லாருக்கும் வந்துடாது. உங்களால் என்னாலும் திருட முடியாது. நீங்களும் உங்களையும் மந்திரியாக போட்டு எங்கள் மந்திரியாக போனால் கூட திருட மனசாட்சி உறுத்தும். ஐயோப்பா மக்கள் பணம்ப்பா அப்படின்னு உறுத்தும். அந்த உறுத்தல் இல்லாதது தான் ஜீன். அந்த திருட்டு ஜீன் அந்த திமுகவில் இருக்கிற மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலரு அவ்வளோ பேருக்கு அந்த ஜீன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டனுக்கு அந்த ஜீன் வந்துருச்சு. போகிற இடத்துல தான் திருடுறான். அப்போ விஜய் மாநாடு வச்சார், வாழை மரத்தை தூக்கிட்டு போனானா, வாழைக்காயத்தை தூக்கிட்டு போனானா? இல்லை. அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது அவன் தொண்டன் எவனாச்சும் அந்த மாநாட்டுக்கு திருடி இருக்கானா? இல்லை. இவன் ஜெயலலிதா இருக்கும்போதே மாநாட்டுக்கு வந்தவன் திருட மாட்டான். இவங்க அந்த அளவுக்கு திருடுறாங்கன்னா அந்த ஜீனு தான் அது ஊட்டியிருக்கு. அதுதான் இப்போ அடிக்கடி இந்த மாதிரி கோமாளித்தனங்கள்லாம் திமுக மாநாட்டில் ஸ்டாலின் கொடுக்க வரவேற்பில் இந்த மாதிரி நடக்குது. அடுத்த விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, ஒரு இதுக்கு போகிறாரு மீட்டிங், போகும்போது நிறுத்துறாரு கார். எல்லோரும் என்னென்னு பின்னாடியே ஓடுறான். ஒரு ஸ்வீட்டு கடைக்கு போகிறார். ஸ்வீட்டு கடையில் போய் அப்பா நல்ல ஸ்வீட்டாக கொடு, எங்கே வாங்குறாருன்ட்டு யாருக்கு வாங்குறாருன்னு எதுவுமே புரியல. அவர் ஏதோ மாணவிகள் நிகழ்ச்சிக்கு போகிறாராம், அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி காரம் ஸ்வீட்டு கேட்குறேன். இதெல்லாம் வீடியோ கொடுக்க ஓகேண்ணா? அங்கே கொடுக்க போகிறோம் ஸ்நாக்ஸு அந்த தரமாக குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா வீடு தானே பசங்க கொடுக்குறது என்ன. அப்போ நம்ம எல்லாம் என்னென்னு வாங்குறாரு, பணத்தை கொடுக்குறாங்க, ஸ்வீட்டையும் இதையும் வாங்கிக்கிறது. அதில் பணத்தை கொடுக்குறது தான் அதிசயம். ஏன்னா இவங்க ஜீன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்டு பணம் கொடுக்க மாட்டான். கருணாநிதியை 10 ரூபா எடுத்து கொடுக்க மாட்டார். நான் ஏற்கனவே சொன்ன புத்தக வெளியீட்டு விழாவுக்கு 150 ரூபா புக்கை ஆற்காடு வீராசாமிகிட்ட 10 ரூபா வாங்கி கொடுத்து வாங்கினவர். இவர் ஏதோ இப்போ நிறைய கொள்ளையடிச்சிட்டதுனால கொஞ்சம் மனசு வருதுன்னு நினைக்கிறேன், காசை கொடுத்து ஸ்வீட்டை வாங்குறாரு. சரி, எல்லாருமே இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர், அப்படியே அவர் கீழே இறங்கி சாதாரண மனிதர் போல் ஒரு கடைக்கு போய் ஸ்வீட்டை வாங்கி பணத்தை கொடுக்குறாரு. அதனால் பெருந்தன்மை உள்ளவர். முதலமைச்சருக்கு எவ்வளோ ஒரு எளிமை, அதுதான் கிடையாது. அவர் முதலமைச்சருக்கே லாயக்கு இல்லை அப்படிங்கிறது. அதாவது ஏழை மக்கள்கிட்ட போய் அவர் கை கொடுக்குறாரு, கட்டி பிடிக்கிறாரு. இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வர்றாங்க, மனு கொடுக்க வர்றாரு. இவர் உதயநிதி ஸ்டாலின் காரை விட்டே இறங்கலை. திமுக மாற்றுத்திறனாளிகிட்ட பெட்டிஷனே வாங்க மாட்டேங்கிறான். அங்கே தான் நீ மனிதாபிமானம் காமிக்கணும். அதுதான் உங்களுக்கு பெருமை. நீங்கள் இறங்கி போய் அந்த மாற்றுத்திறனாளியை பக்கத்தில் கூப்பிட்டு என்னப்பா விஷயம்னு அதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பெருந்தன்மை. பாராட்டுவாங்க, நானே பாராட்டுவேன். ஆனால் இவர் போய் ஸ்வீட்டுக்கு வாங்குறதுக்கு உள்ளே போய் அப்படி போய் ஸ்வீட்டை வாங்கிட்டாரு அப்படின்னு ஒன்று ஐயோ ஸ்டாலின் பாருங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் முதலமைச்சருக்கு இதை செய்ததன் மூலம் இவர் முதலமைச்சருக்கு தகுதி இல்லாதவருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் கருத்தை சொல்கிறேன். ஐஏஎஸ் தேர்வு நடக்குது, நேர்முக தேர்வு. எழுத்து தேர்வில் பாஸ் பண்ணவங்களை மட்டும் நேர்முக தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. இந்த நேர்முக தேர்வில் பாஸ் பண்ணிவிட்டால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிடுவாங்க. அப்போ அந்த நேர்முக தேர்வுக்கு உள்ளே போகும்போது
அந்த நேர்முகத் தேர்வை நடத்துகிறவங்க ஒன்று பண்ணாங்க. கதவை திறந்து வரும்போது கீழே ஒரு புஸ்தகத்தை போட சொன்னாங்க. கீழே புஸ்தகத்தை உடனே நேர்முகத் தேர்வுக்கு வந்தவர், முதல்ல ஃபஸ்ட்டு வந்தவர் ஐஏஎஸ் நேர்முகத் தேர்வுக்கு கதவு திறந்துட்டு உள்ளே பார்க்குறாரு. கீழே தரையில் புஸ்தகம் இருக்குது. அதை அப்படியே குனிஞ்சு எடுத்துட்டு நேராக போய் சாரி சார் புக் அங்கே இருந்தது அப்படின்னு டேபிளில் வைக்கிறாரு. வச்சுட்டு அவங்க இன்டர்வியூலாம் கேட்டாங்க. கேட்டு போயிட்டாங்க. அன்ஃபிட், தகுதி இல்லை அப்படின்னு போட்டாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 2வது வந்தவர் 3வது வந்தவர் புஸ்தகத்தை மறுபடியும் கீழே போடுறாங்க. எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. 10வது வந்துடுறார் ஒருத்தர் நேர்முகத்து இதுக்கு. அவர் அங்கேருந்து வந்தார். புஸ்தகம் கீழே கிடக்கு. புஸ்தகத்தை குனிஞ்சு எடுக்கலை. நேராக போய் உட்காந்துட்டார். டேபிளில் பெல் இருந்தது. சார் கேன் ஐ யூஸ் திஸ், இந்த பெல்லை நான் உபயோகிச்சுக்கலாமான்னு கேட்குறாரு. எஸ் அவங்க சொல்கிறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பெல் அடிக்கிறாரு. உடனே உள்ளேருந்து பியூன் வரான். பியூன்ட்டு சொல்கிறாரு அங்கே ஒரு புஸ்தகம் கிடக்கு, அதை எடுத்து டேபிளில் வைங்கிறார். அவர் எடுத்து டேபிளில் வச்சார். 10வது வந்தவரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு ஐஏஎஸ் ஆக போகிற, ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆக போகிற, அந்த பதவிக்குரிய அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த பெருமை பதவிக்குரிய இதை நீ காப்பாற்றுறியாங்கிறத தான் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. எடுத்து கொடுத்தவன் லாயக்கு இல்லைன்ட்டாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு அதான் நீங்கள் ஒரு முதலமைச்சர், ஒரு கடைக்கெல்லாம் நீங்கள் போய் வாங்கக்கூடாது. அப்போ நீங்கள் இதே இல்லைன்னு அர்த்தம். அதுக்குரிய இதை நீங்கள் காப்பாற்றணும். ஒரு கடையில் போய் டீ குடிக்கிறீங்கன்னா இதில் போய் முதலமைச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் பெர்னாட் ஷா எழுதுன ஆப்பிள் கார்ட்டுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஸ்டாலினுக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெர்னாட் ஷா எழுதியிருக்காரு. அதன்படி பார்த்தால் நீங்கள் போய் எங்கே போய் ஸ்வீட் வாங்கினது தப்பு. அது எளிமைன்னுலாம் சொல்லக்கூடாது. அந்த பதவிக்குரிய மாண்பை நீங்கள் இது பண்ணல அப்படிங்கிறான். மக்கள்கிட்ட நீங்கள் நெருக்கம் காட்டலாம். மக்களுக்கு இப்போ பக்கத்தில் போய் இது பண்ணலாம். அது மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் நிர்வாகத்தில் நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு இறங்கி போவது, நான் சொல்லக்கூடியது அரசியல் இதுபடி சொல்கிறேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் விஞ்ஞானத்தின்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிக உயர்ந்த குணமாக கருத முடியாது. அந்த பதவிக்கு இவர் தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. மட்டுமல்ல, பெரிய அரசியல் விஞ்ஞானிகள் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அந்த தான் சொல்லுவாங்க.